ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். தமிழ்நாடு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசின ஒரு ஸ்பீச் ரொம்பவே ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கு. இந்த சர்ச்சைக்குரிய வகையில பேசினால அது ஒரு மிகப்பெரிய அந்த கண்டனத்தை தாவேக்கா கிட்ட எதிர்பார்த்திருக்கு. அது ஒரு பெரிய போராட்டமா இன்னைக்கு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா அமைச்சர்களும் அது எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. முதல்ல நீங்க அந்த ஸ்பீச்சை எப்படி பாக்குறீங்க? அவர் ஏதோ காவிரியை தான் சொல்ற மாதிரி சொன்னாரு. அது ஏதோ திருச்சி இந்த மாதிரி தாவேக்கானவர் இது ஒரு போராட்டம் பண்றதா சொல்றாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? திமுகவையும் ஆபாசத்தையும் பிரிக்கவே முடியாது. கடந்த காலங்களில் வெற்றி கொண்டான்னு ஒரு பேச்சாளர் இருந்தார். பல திமுக மேடைகளில் அவரை பேச வைத்து, அதாவது அவரை ஆபாசமாக பேச வைத்து கருணாநிதி அவர்கள் ரசித்த காலமெல்லாம் உண்டு. இன்னைக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் தெரியும், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஆபாச பேச்சாளர். கிட்டத்தட்ட அவருடைய ஓல்டு வெர்ஷன் தான் வெற்றி கொண்டான்னு. இந்த மாதிரி நிறைய பேர் திமுகவில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் திமுகவில் இருக்கிற அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் பொதுவெளிகளில் பல முறை ஆபாசமாக பேசியிருக்காங்க. அதற்கு சமீபத்திய உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா பொன்முடி அவர்கள் பேசின விஷயம். உதாரணத்துக்கு இந்த பிராமணர்கள் போடுகிற அந்த நாமம் குறித்து அவர் ஒரு ஒப்பீடு ஒன்று பேசினார். அது எந்த அளவுக்கு ஆபாசமாக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் உதயநிதி அவர்களுடைய பேச்சு, அவர் பார்த்தீங்கன்னா உண்மையில் சீரியஸாக தான் பேசிக்கிட்டு இருந்தார். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்பேஸ் விடுறாரு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா பார்வையாளர்கள் சைடிலிருந்து திரிஷா அப்படின்னு ஒரு பெரிய சத்தம் வருது. அதை தொடர்ந்து தான் இவர் இப்படி நான் சொன்னது காவிரி தண்ணியை சொன்னேங்கிற மாதிரி ஒரு இது பண்ணார். ஆனால் அவர் நேரடியாக ஒரு ஆபாச கமெண்ட் அடிக்கலை அப்படின்னாலும் அதை நீங்கள் ஆபாசமாக புரிந்து கொள்வதற்கான கமெண்ட்டு தான் அது. அதனால் அது நேரடியாக நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஆபாசமாக பேசிட்டார். உதாரணத்துக்கு இந்த சீமான் 2 நாட்களுக்கு முன்னே பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆபாசமாக பொதுவெளியில் பேசுனதை பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி உதயநிதி ஸ்டாலின் எந்த வார்த்தையும் பயன்படுத்தலை. ஆனால் இப்போ தமிழ்லேயே உங்களுக்கு தெரியும், நார்மலாக நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க அப்படின்னாலே அதுக்கு இன்னொரு ஆபாச அர்த்தம் ஒன்று இருக்குது, டபுள் மீனிங் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயம்தான் இது. பட் அதே நேரம் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன அந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் ஏற்பட்டு ஆபாசமாக புரிந்து கொள்ளப்பட்டு அதற்கு கண்டனங்கள் எழுந்த நிலையில் அவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நான் அந்த அர்த்தத்தில் பேசலை, இது நீங்கள் ஆபாசமாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் உபயோகப்படுத்திய நான் பயன்படுத்திய வார்த்தைங்கிறது இதுதான், இதில் என்ன ஆபாசம் இருக்குன்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கணும். பட் அதை அவர் கடந்து போனது தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை சார், அவர் எங்கே தண்ணி வரலையோ அங்கே தண்ணி வருதான் அப்படின்ற ஒரு மீனில் தான் சொல்லியிருந்தாரு. தானே அதை ப்ரூவ் சொல்றது அது அவர் சொன்னதாவே அர்த்தம் ஆகிடும்ல சார். இப்போ ஏதோ தாவேக்கா கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தான் உதயநிதி ஸ்டாலின் இந்த மாதிரி மறுப்பு தெரிவிச்சதுக்கான சொல்ல ஆரம்பிச்சிடாங்க. அதுக்கு எதுக்கு நாமளே ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும்? அமைதியை வித்தா அதுவே கடந்து போக தானே சார் செய்யும். நான் என்ன கேட்குறேன், இப்போ உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசினாருங்கிறத நீங்களும் பார்த்துட்டீங்க, நானும் பார்த்துட்டேன். ஆனால் அந்த பேச்சை பார்க்காத பல கோடி பேர் இருப்பாங்க. ஆனால் இந்த சோசியல் மீடியாவிலேயே ஊடகங்கள்ல என்ன செய்தி பரவும் அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் ஆபாசமாக பேசிட்டாருன்னு ஒரு செய்தி பெரிய அளவில் பரவும். எல்லாத்துக்கும் மேலே சமூக ஊடகங்களில் தாவேக்காவினர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் உடைய ஆட்டத்தை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க என்னன்னா, இவர் என்ன பேசினாருங்கிறத விட்டுட்டு இவர் ஆபாசமாக பேசினாருன்னு ஒரு செய்தியை பரப்பும் போது அது திமுகவுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தான் கெட்ட பேரை ஏற்படுத்தும். நீங்க ஒவ்வொருத்தரையுமே விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதுக்கு பதிலாக மொத்தமாவே இவர் ஒரு விளக்கத்தை சொல்லிட்டா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். ஏன்னா அதை விட்டுட்டு இவர் இந்த விளக்கத்தை சொல்வதனாலேயே அவருக்கு ஒரு பெரிய கௌரவ குறைவு, தாவேக்காக்கு ஒரு பெரிய வெற்றி அப்படின்லாம் எடுத்துக்க வேண்டியதில்லை. அதனால இதுல கௌரவம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன காரணம்னா, உங்களுக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்துகிற சம்பவமாக இது மாறுது. உதாரணத்துக்கு நேற்று பாருங்க, தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க இவரை எதிர்த்து இவருக்கு கண்டிக்கிற மாதிரி ஒரு கருத்தை அவங்க சொல்றாங்க. புரியுதா இல்லையா? அப்போ அது என்னன்னே தெரியாம இப்ப பல பேர் இதை ஊதி பெரிதாக்குனாங்கன்னா அது உதயநிதிக்கு தானே கெட்ட பெயரை ஏற்படுத்தும். அதனால இதில் மன்னிப்பு வருத்தம்ங்கிறது கூட கிடையாது. இதுல என்ன நடந்துச்சுங்கிற ஒரு விளக்கத்தை சொல்றது அவருடைய கடமைன்னு கூட நான் நினைக்கிறேன்.
இப்போ இதை வந்து தாவேகா வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டமா வந்து இன்னைக்கு தேதியில வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம காவல் நிலையத்திலையும் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய பிரச்சனையா வந்து இது மாறிட்டு இருக்கு. இது உதயநிதி ஸ்டாலினோட அந்த அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனையா மாறும்ன்ற அளவுக்கு வந்து இதை கொண்டு போறாங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லா அரசியல் கட்சி தலைவரும் வந்து இது கண்டனத்தை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அண்ணாமலை ஒரு பக்கம் இது வந்து பாஜக வந்து பெரிய அளவுல வந்து ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி சார் இது அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு கேள்விக்குறியா மாறுமா? ஏன்னா சமீபமா தான் அவர் வந்து இளைய கலைஞர்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் இப்படி பேசினால பாருங்க இந்த கலைஞர் வழி அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு இந்த ஆபாச வழி தாக்குதல் அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது சார். அதாவது இந்த பிரச்சனையினால வந்து உதயநிதியினுடைய அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியாயிடும் அல்லது அழிந்து போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அதீத கற்பனையாக தான் நான் நினைக்கிறேன். இன்னொன்று நீங்கள் திமுக வரலாற்றை அப்படி புரட்டி பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் இதுபோல் பார்த்தீங்கன்னா 1000 சம்பவங்கள் நடந்திருக்கு. அதனால் யாருடைய அரசியல் எதிர்காலமும் வந்து அழிந்தும் போகலை, கேள்விக்குறியும் ஆகலை. அதனால் இது வந்து உதயநிதிக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் நான் நினைக்கல. எல்லாத்துக்கும் மேலே இந்த அவசர யுகத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இந்த 24 மணி நேர செய்தி தொலைக்காட்சிகள் வந்த பிறகு அவங்களுக்கு வந்து இன்றைக்கு டிஆர்பி ஏற்றுவதற்கு ஒரு கண்டென்ட் தேவை. அப்படிதான் இந்த விஷயத்தை அவங்க கையில் எடுத்திருப்பாங்க. இவர் என்ன சொல்றார், அவர் என்ன சொல்றார், இவருக்கு எதிராக இங்கே என்ன போராட்டம், அங்கே என்ன போராட்டங்கிறது இன்னைக்கு பரபரப்பாக இருக்கும். நாளைக்கு வேற ஒன்று வந்துருச்சுன்னா இதை தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே ஒரு கட்சி தலைவருக்கு அல்லது ஒரு கட்சிக்கு எதிராக ஏதாவது ஒரு சின்ன ஹோல்டு வராதா, அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம அரசியல் பண்ணணும்னு எல்லாருமே வந்து தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் திமுகவை எதிர்க்கிற, திமுகவை குறை சொல்ல துடிக்கிற கட்சிகள் இங்கே இருக்கு, தாவேகா உட்பட. அப்ப அவங்க வந்து இதை அரசியல் பண்ணுவதற்கான ஒரு சப்ஜெக்டா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை அவங்க பண்றாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல இதுல ஒரு பெரிய விளைவு ஏற்படும் அப்படின்னு நான் நம்பல. முதல்வர் விஜய் அவர்களா இருக்கட்டும், நடிகை த்ரிஷா அவர்களா இருக்கட்டும், அவங்களாம் ரொம்பவே இதை வந்து அமைதியா இருக்காங்களே. இதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் மன்சூர் அலிகான் பேசினதுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு வந்து கிளம்பிச்சு. அப்போ வந்து த்ரிஷா அவர்கள் வந்து அவருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலும் சரி, ட்விட்டர்லையும் சரி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தாங்க, கண்டனம் தெரிவிச்சு. ஏன் இந்த ஒரு விஷயத்துல வந்து த்ரிஷா அவர்கள் வந்து ரொம்பவே அமைதியா இருக்காங்க? முதல்வர் அவர்கள் கூட எதுவும் பேசாம அமைதியா கடந்து போறாங்களே சார் இந்த விஷயத்த. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் குறித்த தனிப்பட்ட எந்த விஷயத்துக்கும் அவர் ரியாக்ட் பண்றது இல்லை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா, அரசியல் ரீதியான பிரச்சனைக்கே அவர் வந்து பெருசா ரியாக்ட் பண்றது இல்லை. அதுதான் அவருடைய குணம். அதை வந்து நம்ம விமர்சிக்க முடியாது. அது இல்லாமல் இந்த விஷயத்துக்கு வந்து அவர் ரியாக்ட் பண்றது கூட சரியான விஷயமாக எனக்கு தெரியல. ஆனா த்ரிஷா ஏன் ரியாக்ட் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு நியாயமான கேள்வியாக நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, நயினார் நாகேந்திரன் வந்து இது மாதிரி கமெண்ட் அடிக்கும் போது இவங்க ரியாக்ட் பண்றாங்க, மன்சூர் அலிகான் கமெண்ட் அடிக்கும் போது ரியாக்ட் பண்றாங்க. அப்போ உதயநிதி கருத்து சொல்லும் போது ஏன் கம்முன்னு இருக்காங்கிறது ஒரு நியாயமான கேள்விதான். ஒருவேளை த்ரிஷா பார்த்தீங்கன்னா எப்பயுமே கொஞ்சம் லேட்டா ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்றாங்களான்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். அதே மாதிரி அண்ணா ஆரம்பிச்ச அந்த இயக்கத்தை வந்து ஆபாசமா பேசுற ஒரு இயக்கமா வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து மாத்திட்டு வர்றாரு. ஏன்னா இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்லாம் இந்த ஆபாசமா பேசுறதுக்கு காரணமே வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் வந்து சொல்றாங்க. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி கண்டிக்கும் போது கூட உதயநிதி ஸ்டாலின் தான் நீங்க பேசி நான் பார்த்துக்கன்னு சொல்லி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து ஒரு மேடையில வந்து சொல்லியிருந்தாரு சார். கொஞ்சம் கொஞ்சமா திமுக வந்து இந்த அழிக்கிற ஸ்டேஜுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து கொண்டு போறாரு சொல்ற அந்த விமர்சனம் வருது சார். அப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது. இன்னொன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுகவையும் ஆபாச பேச்சையும் பிரிக்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெற்றி கொண்டான், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு பேச்சாளர்களில் தான் நான் வந்து உதாரணம் காட்டினேன். அதுக்கடுத்து ராசா எந்த அளவுக்கு ஆபாசமா பேசியிருக்காருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் பொன்முடி எப்படி பேசியிருக்காருங்கிறது தெரியும். இந்த மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா KN நேரு ஒரு நிர்வாகிகள் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா மைக்கு ஆன்ல இருக்கிறது தெரியாம ரொம்ப ஆபாசமா பேசின வீடியோக்கள்லாம் கூட நீங்க சமூக ஊடகங்கள்ல பார்க்கலாம். அதனால ஆபாசம்ங்கிறது இவங்க வந்து தொடர்ந்து கையில் வைத்திருக்கிற ஒரு ஆயுதம் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க உதயநிதி ஸ்டாலினை மட்டும் இந்த விஷயத்துல வந்து பிராண்ட் பண்றது சரியாக இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு அரசியல் கட்சியின் தலைவருடைய பேச்சு, செயல், நடத்தை ஆட்சேபகரமானதாக இருந்து சட்ட ரீதியாக அவரை தண்டிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தாலும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா காவல்துறையோ அல்லது அரசாங்கமோ அவங்க மீது வந்து கை வைப்பதற்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. தாவேகா ஆட்சி அமைந்து ஒரு 3 மாதங்கள் வந்து ஆகிடுச்சு. ஆனா விஜய் சார் வந்து எங்கேயுமே இந்த பாஜகன்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தல. காங்கிரஸோட தயவுல இந்த ஆட்சி நடக்கிறதுக்கு காரணமாக கர்நாடக எதிர்த்து வந்து எந்த ஒரு கேள்வியும் வந்து விஜய் அவர்கள் வந்து கேட்க மாட்டாரு அப்படின்ற சொன்னாரு.
அப்புறம் இந்த தாவேக்கால வந்து எல்லா அமைச்சர்களும் வந்து ஒரு ஜோக்கராவே இருக்காங்க. ஒரு டம்மி சிஎம் சொல்லிட்டு விஜய் சாரை வந்து சொல்றாரு. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து ஒரு டம்மி சிஎம்னு வந்து விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா உண்மையில் அவர்களுடைய மனநிலையே நம்ம சந்தேகப்படணும். என்னன்னா எனக்கு தெரிந்து கடந்த கால முதல்வர்களை பார்த்தீங்கன்னா படு ஆக்டிவாக இருக்கிறது விஜய் அவர்கள் தான். நீங்களும் பார்க்குறீங்க, இந்த மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இத்தனை நாள் வந்து அமைச்சர்கள்ங்கிறவங்க பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகத்துக்கு வருவாங்க, லஞ்சுக்கு அப்புறம் கிளம்பி போயிடுவாங்க, அதுக்கப்புறம் வீட்டில் போய் ஒரு தூக்கம், அப்புறம் கட்சி பணி, கட்சி நிர்வாகிகள் சந்திப்பு அப்படின்ட்டு தான் அவங்களுடைய காலங்கள் கடந்தது. நீங்கள் விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாருன்னா காலையில் தலைமைச் செயலகம் வர்றாரு, அங்கு பணிகளை செய்கிறாரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களுக்கு ஆய்வுகளுக்கு செல்வதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் அவர்களுடைய ஆய்வு அப்படிங்கிறது சென்னைக்குள் அதோடு முடங்கிடக்கூடாது. ஏன்னா சென்னை மட்டுமே தமிழ்நாடு கிடையாது, தமிழ்நாடு முழுக்க வந்து இதே மாதிரி இவர் ஆய்வு பண்ணணுங்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட எதிர்பார்ப்பாக இருக்குது. அதனால் அவர் வந்து ஒரு டம்மி சிஎம் அப்படின்லாம் சொல்கிறது வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியினுடைய வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்குறேன். பட் அதே நேரம் விஜய் அவர்களுடைய செயல்பாடு மெச்சத்தகுந்த அளவில் இருக்கும். அதே நேரம் மற்ற அமைச்சர்களுடைய செயல்பாடுங்கிறது ஒரு பெரிய அளவில் திருப்திகரமாக இல்லை. நானே பல பேட்டிகளில் சொல்கிறேன், சில அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுடைய செயல்பாடு வந்து சிறப்பாக இருக்குது, பல்வேறு விஷயங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப துணிச்சலோடு எதிர்கொள்கிறாங்க பல கேள்விகளை. இப்போ நிர்மல்குமாராக இருக்கட்டும், ராஜ்மோகனாக இருக்கட்டும், ஆதவ் அர்ஜுனாவாக இருக்கட்டும், பத்திரிகையாளர்களுடைய கேள்விகளை பார்த்திங்கன்னா ஒரு நெஞ்சிரத்தோடு எதிர்கொள்கிறாங்க. ஆனால் சில அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா அந்த கேள்வியை கண்டு பயந்து ஓடுறாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா புஷி ஆனந்த் அவர்களிடம் மேகதாது அணை குறித்து கேள்வி கேட்குறாங்க. அவர்தான் நீர்வளத்துறை அமைச்சர், அவர்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டவர், அவர்தான் அத்தாரிட்டி. அவரே பார்த்திங்கன்னா அந்த கேள்வியை காதில் வாங்காமல் அப்படியே சிரித்து மழுப்பிக்கிட்டு அப்படியே கடந்து போகிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கிட்ட கோவில்பட்டிக்கு வராரு, அங்கே உள்ள விஷயங்களை பற்றி கேட்குறாங்க, அதுக்கு பதில் சொல்கிறாரு. அடுத்து தூத்துக்குடி சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்குறாங்க, அவர் என்ன பண்ணுறாரு, அதை தூத்துக்குடியில் வந்து கேளுங்கன்ட்டு போகிறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தாவேக்கா அரசு மீதே, தாவேக்கா ஆட்சி மீதே மக்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்துகிற அளவுக்கு இவர்களுடைய செயல்பாடுகள்லாம் இருக்குது. விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு இதாக இப்போ ஒரு காணொலியை நான் வெளியிட்டு இருந்தேன். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இவங்களை வந்து அமைச்சர்களாக நியமிச்சிட்டோம், ஓகே, அதனால் 5 வருஷம் இவங்க தான் அமைச்சர் அப்படின்னு அந்த கான்செப்டில் விஜய் அவர்கள் இருக்கக்கூடாது. குறைந்தபட்சம் 1 வருடத்துக்கு ஒரு முறை இந்த அமைச்சர்களுடைய செயல்பாடுகளை வந்து ரிவ்யூ பண்ணணும். இல்லை சார், இப்போ அந்த அமைச்சரவை வந்து மாற்றம் நடக்க போது ஒரு 4 இல்லை 5 அமைச்சர்கள் வந்து மாற்ற போகிறாங்கன்னு சொல்லி செய்திகள் வருது. அதில் வந்து கில்லி சரத் அவர்கள் வந்து இருக்காங்க, ஜெகதீஸ்வரி அவங்க இருக்காங்க, தமிழன் பார்த்திபன் அவர் இருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி மாற்றங்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்றாங்களே சார். அதாவது இது எல்லாமே யூகம் தான். அதாவது அரசு தரப்பில் அதை அதிகாரபூர்வமாக அறிவிக்கும் போது தான் அது உண்மை. அதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா இது எல்லாமே யூகங்கள் தான். அல்லது இவர்களுடைய செயல்பாடுகளை வச்சு இவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அதனால இவர்கள் மாற்றப்பட வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. நான் இந்த 4 பேர் மட்டும் இல்லை, பொதுவாகவே சொல்றேன், தாவேக்கா அமைச்சர்கள் எல்லாருடைய செயல்பாடுகளையும் முதலமைச்சர் அவர்கள் ரிவ்யூ பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்படுவர்களை ஒதுக்கிட்டு சுமாராக அல்லது மோசமாக செயல்படுவர்களை வந்து முதல்ல லிஸ்ட் எடுக்கணும். இதில் சுமாராக செயல்படுபவர்களுக்கு வார்ன் பண்ணணும், உங்களுடைய செயல்பாடுங்கிறது ரொம்ப ஆவரேஜாக இருக்குது, இந்த 1 வருட காலத்தில் உங்களுடைய செயல்பாடுகளை வந்து நீங்கள் சிறப்பான செயல்பாடாக மாற்றணும், இல்லைனா அடுத்த வருஷம் வந்து உங்களுக்கு பதவி இருக்காதுங்கிற மாதிரி அவங்களை எச்சரிக்கணும். அப்புறம் அவர்கள் என்ன தவறு செய்கிறார்கள்ங்கிறத அவர்களுக்கே புரிய வைக்கணும், சுட்டி காட்டணும், அவங்கள வந்து வேகமாக ஓட வைக்கணும். அதுக்கடுத்து இந்த மோசமான செயல்பாடுகள் கொண்ட அமைச்சர்களை தயவுதாட்சணையும் பார்க்காம வந்து பதவியிலிருந்து நீக்கிவிட்டு புதிய அமைச்சர்களை நியமிக்கணும். ஸோ இப்படி பண்ணுனா அது வந்து ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு வந்து இது சாத்தியம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா பெரும்பாலும் இவர்கள் மாவட்ட செயலாளர்களை தான் மந்திரிகளாக்கியிருப்பாங்க. அந்த மந்திரி தப்பு பண்ணும்போது கட்சி தலைமை என்ன பண்ணும் அப்படின்னா இவர் மீது நடவடிக்கை எடுத்தால் அந்த மாவட்டத்தில் நம்ம கட்சிக்கு பிரச்சனை வந்துடும், பின்னடைவு வந்துடும், இவர் ஏதாவது கலாட்டா பண்ணி கட்சியை காலி பண்ணிடுவான்னு பயந்துக்கிட்டு அந்த அமைச்சர் என்ன தவறு செய்தாலும் அல்லது என்ன ஊழல் செய்தாலும் அதை அப்படியே அனுமதித்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து அந்த கட்சிக்கும் ஆட்சிக்கும் பெரிய கெட்ட பெயரை ஏற்படுத்தும். ஆனால் தாவேக்காக்கு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா இவர்கள் அனைவருமே புதுமுகங்கள், இவர்கள் இன்னும் அங்கே குறுநில மன்னர்களாக மாறவில்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கட்டத்திலேயே இந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்தால்
நாளைக்கு பார்த்தீங்கன்னா தாவேக அமைச்சர் யாராக இருந்தாலும் சரி, நம்ம வந்து 5 வருஷம் ஆட்டம் போடலாங்கிற மனநிலையில அங்கே வரமாட்டாங்க. நம்ம செயல்பட்டாதான் நீடிக்க முடியும், செயல்படலைன்னா தூக்கிடுவாங்கங்கிற அந்த பயம் இருக்கும் அவங்களுக்கு. அப்போ அவர்களுடைய செயல்பாடுகள் வந்து சிறப்பாக இருக்கும். அதனால விஜய் அவர்கள் வந்து இந்தியாவிலேயே எந்த முதல்வரும் செய்யாத இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்தால் அது வந்து ஒரு தாவேக ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சியாக மாறுவதற்கு வாய்ப்பு. ப்ளஸ் இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் வந்து இந்த ஆய்வுகள்லாம் மேற்கொள்றாருல சார், அது வந்து ஒரு பக்கம் வந்து சிலர் வந்து சிறப்பா இருக்குன்னு வந்து சொல்றாங்க. ஆனா இப்போ திமுகவினர்கிட்ட சொல்லும்போது அவர் வந்து பிரச்சனையை வந்து டைவர்ட் பண்றாரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாங்க. இப்போ நேற்று தினம் கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை தான் வந்து சொல்லியிருந்தாரு. ஆக்சுவல் திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை தான் அவர் போயிட்டு இந்த ஆய்வுகள் வந்து பண்றாரு. ஆனா தமிழ்நாட்டு பிரச்சனைக்காக குரல் கொடுத்துருக்கணும், அதெல்லாம் குரல் கொடுக்காம அமைதியா இந்த மாதிரி ஆய்வுகள் பண்ணி அதை வந்து மக்களை வந்து ஒரு டைவர்ட் பண்றாரு. இந்த மேகதாது அணை பிரச்சனை குறித்து வந்து எதுவும் பேசல, நீட் பிரச்சனை குறித்து வந்து எதுவும் பேசல. ஸோ இதுக்கெல்லாம் அந்த டைவர்ட் பண்றதுக்காக தான் இந்த ஆய்வுகள்னு வந்து சொல்றாங்களே சார். அதாவது இதை வந்து 2 மாதிரி பார்க்கணும். மேகதாது பிரச்சனையில அல்லது காவிரி நீர் தருகிற இந்த இஷ்யூவில் கர்நாடகாவுக்கு எதிராக முதலமைச்சர் விஜய் அவர்கள் கருத்து சொல்லணும், சொல்லியிருக்கணுங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பும் அதுதான். என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக கேட்டீங்கன்னா நிச்சயமாக அவர் தன்னுடைய கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கணும். ஆனால் விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கருத்தை சொல்லி அங்கே இருக்கிற கர்நாடக முதலமைச்சர் ஒரு கருத்தை சொல்லி இது பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை போராக மாறி இந்த பிரச்சனைக்கு தீர்வுங்கிறதே கிடைக்காம போயிடும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், அவரோடைய ஒரு மீட்டிங் வைப்போம், அங்கே நேரடியாக 1 to 1 பேசுவோம், அதன் மூலமாக ஏதாவது ஒரு தீர்வை எட்டுவோம் அப்படின்னு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயல் திட்டத்தை அவர் மைண்டில் வச்சிருக்காரு. அதனால இந்த மாதிரியான அறிக்கை போர் அவசியம் இல்லை அப்படின்னு அவர் நினைத்திருக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, இல்லை நாங்கள் தண்ணி தரமாட்டோம், எங்கள் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கங்கிற ரேஞ்சில் அவர் டிகே சிவகுமார் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்க நேராக உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சட்ட நடவடிக்கை, இன்னொரு பக்கம் கர்நாடக முதல்வருடன் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைங்கிற இந்த ரூட்டில் அவர் போகிறதுனால இந்த மாதிரியான கருத்து கண்டனம்லாம் தேவையில்லை அப்படின்னு அவர் நினைத்திருக்கலாம். ஏன்னா நான் பல முறை சொல்லியிருக்கேன், நீங்கள் யாருமே நினைத்து பார்க்காத ஒரு கேரக்டர் வந்து விஜய். ஒரு விஷயத்துல இப்படி செயல்படணும்னு நீங்க நினைப்பீங்க, இப்படி செயல்படணும்னு நான் நினைப்பேன். ஆனா விஜய் அவர்களுடைய செயல்பாடும் எண்ணமும் வேறு மாதிரி இருக்கு. நான் அவரோட தனிப்பட்ட முறையில் பழகிய வகையில் நான் புரிந்து கொண்ட ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயத்திலே அவர் அதெல்லாம் அப்ளை பண்றாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து இவர் செய்கிற ஆய்வுகள் எல்லாமே வந்து திசை திருப்புகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை என்னால் வந்து முழுமையாக ஏற்க முடியவில்லை. அதே நேரம் ஒரு எதிர்க்கட்சியினருடைய பார்வையில் அப்படி தோன்றுவதுங்கிறது ஓரளவுக்கு நியாயம்தான். என்னுடைய தனிப்பட்ட கருத்தா கேட்டீங்க அப்படின்னா, இப்ப மெட்ரோ ரயிலுக்கு வந்து அவர் ஆய்வுக்கு வந்தாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மக்களுக்கான திட்டம், என்ன தமிழ்நாடு அரசினுடைய திட்டம். ஸோ இது எப்படி செயல்படுது, இதுல உள்ள பிரச்சனைகள் என்ன அப்படின்னு ஆய்வு செய்தது வந்து ஒரு சரியான விஷயம். இன்னும் சொல்ல போனா ஒரு முதல்வர் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயமும் கூட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 ட்ராக் நடந்த வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கோயம்பேடில் பார்த்தீங்கன்னா உலகிலேயே எங்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய உயரத்தில் ஒரு சர்க்கிள் மாதிரியான ஒரு பாலத்தை கட்டிட்டு இருக்காங்க. அதை போய் அவர் ஆய்வு பண்றாரு. அது எல்லாமே ஒரு சரியான விஷயம்தான். பட் அதே நேரம் இந்த செயின்ட் கோபைட் கண்ணாடி தொழிற்சாலை, அப்புறம் ரெனோ நிசான் கார் தொழிற்சாலைக்கெல்லாம் போனது இருக்குல்ல, அது வந்து ஒரு சரியான விஷயமாங்கிறதுல எனக்கே வந்து சில கேள்விகள்லாம் இருக்குது. என்னன்னா அது வந்து ஒரு வெளிநாட்டு நிறுவனங்களுடைய ஃபேக்ட்ரி, அங்கே நம்மளுடைய முதலமைச்சரை ஆய்வு செய்ய வேண்டிய தேவை என்னங்கிறது புரியல. ஏன்னா அது வந்து அரசினுடைய ஃபேக்ட்ரி கிடையாது. நீங்கள் இடம் கொடுத்தீங்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாட்டு நிறுவனம் செயல்படுது. அவங்க சிறப்பாக செயல்பட்டால் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும், சொதப்பலாக செயல்பட்டால் அவங்க நஷ்டம் அடைவாங்க. அது வந்து அந்த கம்பெனியுடைய பிரச்சனை. அங்கே வந்து நம்ம முதலமைச்சர் எதுக்கு ஆய்வு செய்யணுங்கிற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு.